குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். உண்மையாக நீங்கள் வேலை செய்யுங்கள். அதான் கேட்கறது. எல்லாத்துக்கும் தகுதி திறமையெல்லாம் இருக்கு. உண்மையாக வேலை செய்யுங்க. எப்படி ஐயாவும் சொன்னார், இந்த மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள்லாம் சொன்னார், ஐயா நீங்கள் வேலை செய்யலைன்னா ஒழுங்காக வேலை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. நல்ல செய்தி தான். ஏன்னா நல்ல நிர்வாகிகள் வேணும். வேலை களத்தில் நல்ல நிர்வாகிகள் வேணும். நல்ல நிர்வாகிகள் இருந்தால் தான் நம்ம வேலை செய்ய முடியும். சில பேர் சும்மா பேருக்குன்னு வாங்கி பொறுப்பு வாங்கிட்டு அப்படியே கலெக்ஷன் சில பேருக்கு பொறுப்பு வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் நம்ம 26 ஆட்சிக்கு வரணும்னா களத்தில் நேர்மையாக அர்ப்பணிப்பான நல்ல நியாயமான நிர்வாகிகள் இருந்தால் தான் எனக்கு வேலை செய்ய முடியுங்க. களத்தில் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் இது பண்ணிட்டா உடனே ஒரு பொறுப்பு, அது பண்ணிட்டா பொறுப்பு. ஒரு திடீர்னு வரான், அவனுக்கு ஒரு மாநில பொறுப்பு. 3 மாசம் வேலை செஞ்சுதான் இந்தியா பொறுப்பு. என்ன இப்போ உழைச்சவங்களுக்குலாம் என்ன இருக்கு? இன்னொன்று நான் பார்க்குறேன், என் படம் போடல, என் ஃபோட்டோ போடல. என்ன அதெல்லாம் என்ன கலாச்சாரம்? பாட்டாளி மக்கள் கட்சி யார் படம் போட வேண்டாம், ஐயா படம் மட்டும் போடுங்க, வேற யார் படம் வேண்டாம். இதுல ஒரு குறை, படம் சின்னதா இருக்கு, பெருசா போடும், பேர் சின்னதா இருக்கு, ஏன் இங்க போடும் அங்க போடும். என்ன கலாச்சாரம் அதெல்லாம்? என் படம் ஏன் போடாதீங்க, ஒரே ஒரு படம் ஐயா படம் மட்டும் போடுங்க. என்ன புரியுதா? வேற யார் படமும் போடாதீங்க. இந்த படத்தில் போடுறது சண்டை போட்டுட்டு இருக்கு. எவ்வளோ பிரச்சனை இருக்குது. கட்சியை நடத்த கட்சி அவன் கூட சண்டை போடுறது, நம்ம கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். யார் எதிரி நமக்கு? என்ன கலாச்சாரம்? நான் வந்தா என் படம் முடிஞ்சா போட்டுங்க, அவ்வளவுதான். இல்ல ஐயா படம் பெருசா போடுங்க, வேற எந்த படமும் வேண்டாம். புரியுதா? அவ்வளவுதான். இதுல போய் குழப்பம் பண்ணிட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டுலாம் போய் வேண்டாம். நமக்கு இலக்கு 26 நம்ம ஆட்சிக்கு வரணும், அதுதான் நமக்கு வேலை. அதை விட்டுட்டு இதுல போய் தலைவலி. எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு தான் தலைவலி. அப்படி போடலன்னா அப்புறம் அவ்வளோதான், பதவி போயிடும், பொறுப்பு போகும், அது போகும், மிரட்டி கிரட்டி அதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நம்ம இந்த 2025 இதெல்லாம் அகற்றுவோம்.